ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல மனம் பொருந்தி செவி கொடுத்தல் என்றால் என்ன? நம்முடைய வீட்டிலே நம்முடைய தகப்பனார் தாயார் சொல்லுகிற சில காரியங்களை, அவர்கள் நமக்கு உரைக்கிற ஆலோசனைகளை நாம் கேட்டு அதன்படி செய்கிறது மற்றும் அவர்களோடு கூட நாம் உறவு கொண்டு அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்துவது. இப்படி நம்முடைய தகப்பனார் தாயார் சகோதரர்கள் மனைவி பிள்ளை இப்படி யாரோ ஒருவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை அவைகள் நற்காரியமானால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் அந்த காரியத்தை கேட்டு அதன்படி செய்வதால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறை ஓங்கி நிற்குமானால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்தல் அவசியம். அப்படிப்பட்ட காரியமே மனம் பொருந்தி ஒருவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனதார அந்த காரியங்களை செய்வது என்று அர்த்தம். இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய இயக்கங்கள், அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்துதல், அவர் நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சுயமான காரியங்களை விட்டுவிட்டு நம்முடைய யோசனையை விட்டுவிட்டு நம்முடைய பலனை விட்டுவிட்டு அவர் மேல் அன்பு வைத்து அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டு அவர் மேல் பற்றுதலாய் அவரையே துணையாய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மனம் பொருந்தி அவருக்கு செவி கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த வேதத்திலே அப்படி மனம் பொருந்தி செவி கொடுத்து ஜெயித்த எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் இந்த வேதத்திலே காண்கிறோம். எனக்கன்பானவர்களே, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்று சொல்வதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் சில வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார். அந்த காரியங்களை நாம் பார்ப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற காரியம், உங்கள் கைகள் பாவமாகிய இரத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, இரண்டாவதாக 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். மூன்றாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஆதரவற்றவர்களை விசாரியுங்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான்காவதாக இந்த இடத்துல, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று பெருகி இருந்தாலும் அவைகள் உறைந்த மழை போல மாற்ற அவரால் முடியும் என்று சொல்லுகிறார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வசனம், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நீங்கள் செய்யுங்கள். உங்களை சுத்திகரியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருகியிருக்கிற ரத்தம் போன்ற பாவங்களை ஆண்டவராகிய இயேசுவிற்கு முன்பாக அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவைகளை விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மை செய்யுங்கள். நியாயத்தை தேடுங்கள். திக்கற்றவர்களை ஆதரவற்றவர்களை விதவைகளை குறித்து விசாரியுங்கள். அவர்களுக்கு ஏதாகிலும் முடிந்த உதவியை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
மன்னிக்கப்படும். அவைகளை நீங்கள் அறிக்கை பண்ணி விட்டுவிடுங்கள். இதோ தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மனம் பொருந்தி நீங்கள் அவருக்கு முன்பாக செவி கொடுப்பீர்களானால் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதார தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே நமக்காக கொடுத்து நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.